ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, பாத்திரங்களை கழுவு. அம்மா சொல்லுவாங்களே, அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாஷ் த வெசல்ஸ். எப்படி சொல்லணும்? வாஷ் த வெசல்ஸ். வெசல்ஸ்னால் பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாஷ் த வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரங்களை கழுவு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரூமை சுத்தம் பண்ணு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அம்மா சொல்லுவாங்களே, உன் ரூமை பாரு எப்படி இருக்குன்னு, சுத்தம் பண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா க்ளீன் த ரூம். எப்படி சொல்லணும்? க்ளீன் த ரூம். ரூமை சுத்தம் பண்ணு, க்ளீன் த ரூம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? இப்போ நம்ம குரூப்பாக ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இப்போ நம்ம கேட்போம்ல, உன்கிட்ட ஏதாச்சும் யோசனை இருக்காப்பா, இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ். எப்படி சொல்லணும்? டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ்? உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன போக விடு. இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். லெட் மீ கோ. எப்படி சொல்லணும்? லெட் மீ கோ. என்ன போக விடுங்க, லெட் மீ கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நல்ல வேளை நான் போகலை. தேங்க் காட் ஐ டிடன்ட் கோ. எப்படி சொல்லணும்? தேங்க் காட் ஐ டிடன்ட் கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன கிண்டல் பண்ணாத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. எப்படி சொல்லணும்? டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. மேக் ஃபன் ஆஃப்னா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன் அப்படின்னா பண்ணாத. ஸோ டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ, என்னை வச்சு கிண்டல் பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்கிட்ட பல திறமைகள் இருக்குது. இப்போது நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்களே, சூப்பர்டா, உனக்கு நிறையா திறமை இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். எப்படி சொல்லணும்? யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது. யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we are going to clean the house tomorrow. எப்படி சொல்லணும்? we are going to clean the house tomorrow. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. அதை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் டூ சன்னி டுடே. எப்படி சொல்லணும்? இட் இஸ் டூ சன்னி டுடே. டூ சன்னி அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. இப்போது எக்ஸாம் ரிசல்ட் வருது, உங்கள் ஃப்ரெண்டு நிறைய மார்க் வாங்கிட்டான். ஸோ என்ன பண்ணுறான்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். எப்படி சொல்லணும்? லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வேலையை பார்க்க விடுங்க. இப்போ யாராச்சும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ்ப்பா என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். லெட் மீ டூ மை ஒர்க். எப்படி சொல்லணும்? லெட் மீ டூ மை ஒர்க். லெட் மீ டூ மை ஒர்க். ஓகேவா? என் வேலையை பார்க்க விடுங்க. லெட் மீனா என்ன விடுங்க அப்படின்னு அர்த்தம். டூ மை ஒர்க்னா என்னோட வேலையை செய்ய என்ன விடுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த இடம் அழுக்காக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குப்பா, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம், டர்ட்டினா அழுக்கா. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. இந்த இடம் அழுக்காக இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. அங்கே போயிருக்கியா? அது எப்படி கேட்கலான்னா ஹேவ் யூ பீன் தேர். எப்படி சொல்லணும்? ஹேவ் யூ பீன் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே, அங்கே போயிருக்கியா? ஹேவ் யூ பீன் தேர். ஓகே, நான் ஏன் எல்லா சென்டென்சஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களால் அந்த சிச்சுவேஷனை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் எல்லா சென்டென்ஸ்க்குமே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிகிட்ருக்கேன். அதனால் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நேற்று ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுலப்பா, நான் அதை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன், என் மைண்டில் அதே தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். எப்படி சொல்லணும்? ஐ எம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூஸான அர்த்தம். திங்கிங், கீப் ஆன் திங்கிங்னா கண்டினியூஸாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தலையை சீவு. அம்மா சொல்லுவாங்களே, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, தலையை சீவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கோம் யோர் ஹேர். எப்படி சொல்லணும்? கோம் யோர் ஹேர். கோம்னா சீவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோம் யோர் ஹேர். மழை பெய்யுது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வெரி சிம்பிள். இட் இஸ் ரெய்னிங். எப்படி சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். இப்போ மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இட் இஸ் ரெய்னிங். இதுவே மழை பெய்தது, நேற்று மழை பெய்ஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு இட் வாஸ் ரெய்னிங். புரிஞ்சுதா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வெளியில் போகலான்னு கூப்பிட்றாங்க, உங்களால் போக முடியாது, மழை பெய்யுது. அதை எப்படி நீங்கள் சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். செகண்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன வேண்டும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட் டூ யூ வாண்ட். எப்படி கேட்கணும்? வாட் டூ யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்? வாட் டூ யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பசிக்கிறது. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா. ஐ எம் ஹங்க்ரி. வெரி சிம்பிள். எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை பற்றி என்ன நினைக்கிற. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட் டூ யூ திங்க் அபவுட் மீ. எப்படி சொல்லணும்? வாட் டூ யூ திங்க் அபவுட் மீ. வாட் டூ யூ திங்க் அப்படின்னா என்ன நினைக்கிற அப்படின்னு அர்த்தம். அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. ஸோ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னா வாட் டூ யூ திங்க் அபவுட் மீ. ரொம்ப சிம்பிள்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வீட்டுக்கு எப்போ வருவ? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். when will you come to my home? எப்படி சொல்லணும்? when will you come to my home? என் வீட்டுக்கு, to my home, எப்போ வருவ? when will you come? ஸோ என் வீட்டுக்கு எப்போ வருவ? when will you come to my home? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேகமாக ஓடாத, கீழே விழுந்துடுவ. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். don't run fast, you will fall down. எப்படி சொல்லணும்? don't run fast, you will fall down. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏன் என்ன கூப்பிட்ட? நம்ம கேட்போம்ல, ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். why did you call me? எப்படி சொல்லணும்? why did you call me? ஏன், why, என்ன கூப்பிட்ட, did you call me? ஸோ ஏன் என்ன கூப்பிட்ட, why did you call me? அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டீ குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டீ குடிக்கணும் போல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. டீ குடிக்கணும், டு ஹாவ் அ டீ, போல் இருக்குது, ஐ ஃபீல் லைக். ஸோ டீ குடிக்கணும் போல் இருக்குது, ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். டீ குடிக்கணும் போல் இருக்குது, எனக்கு டீ போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதான் இப்படி கேட்கலாம். ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு அறிவில்லையா? இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ். எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ். உனக்கு அறிவில்லையா? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இன்னைக்கு எனக்கு லீவு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போமா. இன்னைக்கு எனக்கு லீவ். ஐ எம் ஆன் லீவ் டுடே. எப்படி சொல்லணும்? ஐ எம் ஆன் லீவ் டுடே. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு ஜாபுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை போகல, இன்னைக்கு எனக்கு லீவ் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் தான் பார்த்தோம். எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் ஆன் லீவ் டுடே. சிம்பிள். அமைதியாக இரு. அமைதியாக இருன்றதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் 2 டைப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு, கீப் குவைட். கீப் குவைட். குவைட்னா அமைதின்னு அர்த்தம். ஸோ அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு கீப் குவைட். இன்னொரு டைப் எப்படி சொல்லலாம்னா பி காம். பி காம். காம்னாலும் அமைதின்னு அர்த்தம். பீனா இரு. ஸோ பி காம். சரியா? செகண்ட் சென்டென்ஸ், அங்கே போ. அங்கே போ அப்படின்ற வாக்கியத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள். கோ தேர். கோ தேர். தேர்ட் சென்டென்ஸ், என்னிடம் கொடு. என்னிடம் கொடு அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி. கிவ் மீ. கிவ் மீ. என்னிடம் அப்படின்னா மீ. கொடு அப்படின்னா கிவ். என்னிடம் கொடு அப்படின்றத எப்படி சொல்லணும்? கிவ் மீ. அவ்வளோதான். ஃபோர்த் சென்டென்ஸ், இங்கே வா. முன்னாடி அங்கே போ பார்த்தோமா? அங்கே போக்கு என்ன பார்த்தோம்? கோ தேர். சூப்பர். இப்போ இங்கே வா. இங்கே வா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கம் ஹியர். ரொம்பவே சிம்பிள். கம் ஹியர். இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிட் ஹியர். சிட் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சத்தம் போடாத. சத்தம் போடாத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். சத்தம் அப்படின்னா ஷவுட். போடாத அப்படின்னா டோன்ட். ஸோ டோன்ட் ஷவுட். சத்தம் போடாத. சிம்பிள். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். இங்கே சத்தம்ங்கிறதுக்கு நாய்ஸ். போடாத டோன்ட் மேக். ஸோ சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இப்போ போகலாம். நீ இப்போ போகலாம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ், மறுபடியும் முயற்சி செய். மறுபடியும் முயற்சி செய்ன்ற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். ஸோ மறுபடியும் முயற்சி செய். ட்ரை அகைன். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மறந்துடாத. மறந்துடாத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். மறந்துடாத. மறந்து அப்படிங்கிறதுக்கு ஃபர்கெட். மறந்துடாத. டோன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட். மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட். அவன் இப்போலாம் ரொம்ப பிஸியாக இருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He is very busy these days. He is very busy these days. எப்படி சொல்லணும்? He is very busy these days. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a lot of work. I have a lot of work. A lot of work அப்படின்னா நிறைய வேலை. I haveனா எனக்கு இருக்கு. I have a lot of work. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும். இப்போ நம்ம சொல்லிட்டு தூங்குவோம்ல, நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும், என்ன சீக்கிரமாக எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் டு வேக் early tomorrow morning. ஐ ஹாவ் டு வேக் early tomorrow morning. early tomorrow morningனா நாளைக்கு சீக்கிரம். ஐ ஹாவ் டு வேக்னா எந்திரிக்கணும், நான் எந்திரிக்கணும். ஐ ஹாவ் டு வேக் early tomorrow morning. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் வெரி டயர்ட் டுடே. ஐ எம் வெரி டயர்ட் டுடே. வெரி டயர்ட்னா ரொம்ப களைப்பா, டுடேனா இன்னைக்கு. ஐ எம் வெரி டயர்ட், நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா? ஐ எம் வெரி டயர்ட் டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் ஒர்க்
will be very difficult. This work will be very difficult. Very difficult னா ரொம்ப கஷ்டமா. This work will be very difficult னா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். Will be இருக்கும். ஓகேவா? So this work will be very difficult. Next sentence. இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have a meeting this evening. எப்படி சொல்லணும்? I have a meeting this evening. இன்னைக்கு ஈவினிங்னா டுடே ஈவினிங்னு சொல்லக்கூடாது. This evening இப்படி தான் சொல்லணும். I have a meeting this evening. Next sentence. சாப்பாடு எப்படி இருக்கு? இப்போ கேட்போம்ல சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை எப்படி சொல்லலாம்னா how is the food? How is the food? எப்படி சொல்லணும்? How is the food? Next sentence. அவன் எனக்கு உதவி செய்தான். அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லணும்னா he helped me. He helped me. அவன் எனக்கு உதவி பண்ணான். ஹீனா அவன், helped me எனக்கு உதவி செய்தான். அவன் எனக்கு உதவி பண்ணான். He helped me. Next sentence. நான் அவனை சந்திக்க வேண்டும், நான் அவனை பார்க்கணும், நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்னா I have to meet him. I have to meet him. ஹிம்னா அவனை, I have to meet நான் சந்திக்கணும், அவனை நான் சந்திக்கணும். I have to meet him. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான், நான் இதை சொன்னோன்னே அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he became very happy. He became very happy. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இதை எடுக்கணும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have to take this. எப்படி சொல்லணும்? I have to take this. I have to take நான் எடுக்கணும், this இதை I have to take this நான் இதை எடுக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த வேலை இன்னும் முடியலை, இந்த வேலை பெண்டிங்காகவே இருக்கு, இன்னும் முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா this work is incomplete. This work is incomplete. Incompleteனா முடியாமல் பாதிலே நிற்கிது. This work இந்த வேலை இன்னும் முடியலை. This work is incomplete. உன்னோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உன் குரல் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I like your voice. I like your voice. உன் குரல் எனக்கு பிடிச்சிருக்கு. I like your voice. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா give me some time. Give me some time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he is still sleeping. He is still sleeping. Still sleepingனா இன்னும் தூங்கிட்டு இருக்கான். He அவன் is still sleeping இன்னும் தூங்கிட்டு இருக்கான். He is still sleeping அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் என்னுடன் பேசுவதில்லை, இப்போலாம் அவன் என்கிட்ட பேசுறதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he doesn't talk to me. He doesn't talk to me. He doesn'tனா பண்ணுறது இல்லை, அவன் என்ன பண்ணுறது இல்லை, talk to me என்கிட்ட பேசுறது இல்லை. He doesn't talk to me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா I like this very much. I like this very much எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this very much. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் ரூமில் இருக்கான், வேற அவன் எங்கே அப்படின்னு கேட்டால் அவன் ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he is in the room. He is in the room அவன் ரூமில் இருக்கான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன் மொபைல் எங்கே, உன்னோட மொபைல் எங்கே கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி சொல்லணும்னா வேர் இஸ் யுவர் மொபைல். வேர் இஸ் யுவர் மொபைல் உன் மொபைல் எங்கே, வேர் இஸ் யுவர் மொபைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னிடம் பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, யாராச்சும் பணம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா I don't have money. I don't have money என்கிட்ட பணம் இருக்குன்னா I have money, என்கிட்ட பணம் இல்லைன்னா I don't have money. ஓகேவா? அவன் ஆசைப்பட்டது எப்போவுமே நடக்காது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? His dream will never come true. His dream will never come true. His dream அப்படின்னா அவன் ஆசைப்பட்டது, will never come true அப்படின்னா எப்போவுமே நடக்காது. ஓகேவா? அவன் ஆசைப்பட்டது எப்போவுமே நடக்காது. His dream will never come true. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஆளை பார்த்து எடை போடக்கூடாது சொல்லுவாங்களா, ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா don't judge a book by its cover. Don't judge a book by its cover. இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி, இது நம்ம சொல்லலாம். Don't judge a book by its cover. ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த கடை 24 ஹவர்ஸும் திறந்திருக்கும், இந்த கடை 24 மணி நேரமும் திறந்திருக்கும், எப்போவுமே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா this shop remains open 24 hours. This shop remains open 24 hours. This shop அப்படின்னா இந்த கடை, remains openனா எப்போவுமே திறந்திருக்கும் 24 ஹவர்ஸும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு. அவங்க இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they still live in that house. They still live in that house. In that houseனா அந்த வீட்டில் தான். they still live அப்படின்னா இன்னும் இருக்காங்க, இன்னும் வாழ்கிறாங்க, அவங்க இன்னும் அந்த வீட்டில் தான் வாழ்கிறாங்க. they still live in that house. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் செய்கிறத விட நான் நிறைய வேலை செய்கிறேன், அவன் செய்கிறத விட நான் நிறைய வேலை செய்கிறேன், அதனால எனக்கு சேலரி கம்மி தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா I work more than he does. I work more than he does. more than அப்படின்னா விட அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்ப more than யூஸ் பண்ணுவோம். he does அவன் செய்கிறத விட more than he does அவன் செய்கிறத விட I work நான் வேலை செய்கிறேன், அவன் செய்கிறத விட நான் நிறையா வேலை செய்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் எப்போது இங்கே வருவான், அவன் எப்போயாவது தான் இங்கே வருவான், அடிக்கடி வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he seldom comes here. He seldom comes here அவன் எப்போவாது அப்படின்னா seldom. He seldom comes here இங்கே வருவான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ்.
நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எதை மீன் பண்ணி பேசுனேன்னு எனக்கு நல்லா புரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா ஐ நோ வெல் எனஃப் வாட் யூ மீன். ஐ நோ வெல் எனஃப் வாட் யூ மீன். வாட் யூ மீன்னா நீ எதை மீன் பண்ணி பேசுகிற அப்படின்னு. ஐ நோ வெல் எனஃப்னா எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இப்போ நான் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் யூ ஆல் ஹேவ் ஒர்க் டு டூ. டோன்ட் யூ ஆல் ஹேவ் ஒர்க் டு டூ. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, செய்கிறதுக்கு வேலை இல்லையா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படிலாம் பண்ணாத எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹேட் சச் திங்ஸ். ஐ ஹேட் சச் திங்ஸ். சச் திங்ஸ்னால் இது மாதிரியான விஷயம்லாம். ஐ ஹேட்னா எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட் சச் திங்ஸ், எனக்கு இது மாதிரியான விஷயம்லாம் பிடிக்காது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் 10 மணி வரையும் தூங்குவான். அவன் 10 மணி வரையும் தூங்குவான், 10 மணிக்கு மேலே தான் எழுந்திரிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா he sleeps till 10 o'clock. he sleeps till 10 o'clock. he sleeps அப்படின்னா அவன் தூங்குவான் till 10 o'clock, 10 மணி வரையும். he sleeps till 10 o'clock, அவன் 10 மணி வரையும் தூங்குவான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ யாரோட வந்த. நீ யாரோட வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். with whom did you come. with whom did you come. with whom அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். did you come அப்படின்னா வந்த, யாரோட வந்த. with whom did you come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம குழந்தைங்கள்ட்டலாம் கேட்போம்ல, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எப்படி கேட்கலாம்னா whom do you like the most. whom do you like the most. whom do you. whom அப்படின்னா யாருன்னு அர்த்தம். do you like பிடிக்கும். the most அப்படின்னா ரொம்ப. whom do you like the most, யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா why does it happen only with me. why does it happen only with me. ஒன்லி வித் மீ அப்படின்னா எனக்கு மட்டும். ஹேப்பன்னா நடக்குது, எனக்கு மட்டும் நடக்குது. why does it happen only with me, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருந்தேன். இப்போ யாராச்சும் கால் பண்ணுறாங்க, நம்மளால எடுக்க முடியல, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணி நீ கால் பண்ணி ஏன் கால் எடுக்கலைங்கிற நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வாஸ் பிஸி when you called. ஐ வாஸ் பிஸி when you called. when you called அப்படின்னா நீ கால் பண்ணும்போது. ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியாக இருந்தேன். நீ கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருந்தேன். ஐ வாஸ் பிஸி when you called. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துட்டு. என் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா மை ஃபோன் பேட்ரி டைடு. மை ஃபோன் பேட்ரி டைடு. என் ஃபோனில் சார்ஜ் போயிட்டு இல்லை என் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துட்டு அப்படின்னு சொல்லணும்னா மை ஃபோன் பேட்ரி டைடு. ஓகேவா. நான் அவனிடம் பேசலாமா. இப்போது நீங்கள் கால் பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்களோ அவங்க ஃபோன் எடுக்காமல் வேறு யாரும் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்வீங்களா நான் அவன்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா கேன் ஐ டாக் டு ஹிம். கேன் ஐ டாக் டு ஹிம். டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசுறது. கேனைனா நான் பேசலாமா. ஓகேவா. கேன் ஐ டாக் டு ஹிம். இதுவே நீங்கள் ஏதாவது ஒரு நேம் சொல்லி நான் சீதாட்ட பேசலாமா அப்படின்னு கேட்கணும்னா கேன் ஐ டாக் டு சீதா. ஓகேவா. இது மாதிரி கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனிடம் பேச வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, அதே மாதிரி வேறு யாரோ எடுக்கிறாங்க. இப்போ நான் அவன்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு ஹிம். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு ஹிம். ஓகேவா. ஐ வுட் லைக் டு அப்படின்னா நான் பேசணும். ஸ்பீக் டு ஹிம் அவன்கிட்ட பேசணும். ஓகேவா. இதுவே நான் சீதாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லணும். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு சீதா. ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு சீதா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யார் பேசுகிறீர்கள். இப்போ ஃபோன் எடுத்தோன்னே யார் பேசுகிறீங்க, ஹலோ யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா ஹூ இஸ் திஸ் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் திஸ் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் திஸ் யார். ஹூனா யார், ஸ்பீக்கிங்னா பேசுறது. ஹூ இஸ் திஸ் ஸ்பீக்கிங், யார் பேசுகிறா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும். ஹவு மே ஐ ஹெல்ப் யூ. ஹவு மே ஐ ஹெல்ப் யூ. எப்படி கேட்கணும். ஹவு மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும் அந்த மீனிங்கில் கேட்கணும். ஃபார்மலாக கேட்கணும்னா ஹவு மே ஐ ஹெல்ப் யூ. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் யாருடன் பேச வேண்டும். இப்போ கால் எடுக்கிறீங்க, யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வித் ஹூம் டு யூ வாண்ட் டு ஸ்பீக். வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். டு யூ வாண்ட் டு ஸ்பீக் பேசணும், நீங்கள் யார்கிட்ட பேசணும். வித் ஹூம் டு யூ வாண்ட் டு ஸ்பீக். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இல்லை. இப்போ யாரோ கால் பண்ணுறாங்க, ஏதோ நேம் சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம். ஹீ இஸ் நாட் அவைலபிள் நவ். ஹீ இஸ் நாட் அவைலபிள் நவ், அவன் இப்போ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை சீதா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி சொல்லலாம். சீதா இஸ் நாட் அவைலபிள் நவ். ஓகேவா. அதுக்கு பதிலாக அவன் இல்லை அப்படின்னா ஹீ இஸ் நாட் அவைலபிள் நவ். அவள் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ கேர்ள் சொல்லணும்னா ஷீ இஸ் நாட் அவைலபிள் நவ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தவறான நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. யாரோ ராங் நம்பர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ராங் நம்பர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம். யூ ஹவ் டயல்ட் ராங் நம்பர். யூ ஹவ் டயல்ட் ராங் நம்பர், நீங்கள் தப்பான நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க. யூ ஹவ் டயல்டு, நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க யாருக்கு, ராங் நம்பருக்கு. அதை எப்படி சொல்லலாம். யூ ஹவ் டயல்ட் ராங் நம்பர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி யாரோ கால் பண்ணுறாங்க, அவங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவன் இருக்கானா இல்லையா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம். ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ சி இஃப் ஹீ இஸ் அவைலபிள் ஆர் நாட். ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ சி இஃப் ஹீ இஸ் அவைலபிள் ஆர் நாட். ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருங்க. லெட் மீ சி இஃப் ஹீ இஸ் அவைலபிள், அவன் இருக்கானா ஆர் நாட் இல்லையா அப்படின்னு பார்க்குறேன்.
கொஞ்ச நேரம் இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாரோ கால் பண்ணுறாங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? மே ஆஸ்க் ஹூ இஸ் காலிங். மே ஐ ஆஸ்க் ஹூ இஸ் காலிங். நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? மே ஐ ஆஸ்க் ஹூ இஸ் காலிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, எந்த ஊர், எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, மே ஐ நோ வேர் யூ ஆர் காலிங் ஃப்ரம். எப்படி சொல்லணும்? மே ஐ நோ, நான் தெரிஞ்சுக்கலாமா, வேர் யூ ஆர் காலிங் ஃப்ரம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு. ஸோ நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, மே ஐ நோ வேர் யூ ஆர் காலிங் ஃப்ரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எப்போ வருவான். இப்போ யாரோ கால் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யாருக்கோ கால் பண்ணுறீங்க, அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? when will he be back. when will he be back. அவன் எப்போ வருவான். when will he be back. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். அகே நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே, வந்ததே எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ப்ளீஸ் டெல் ஹிம் டு கால் மீ பேக். ப்ளீஸ் டெல் ஹிம் டு கால் மீ பேக். அவனை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ப்ளீஸ் டெல் ஹிம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டு கால் மீ பேக். ப்ளீஸ் டெல் ஹிம் டு கால் மீ பேக். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கால் பண்ணேன்னு அவன்கிட்ட சொல்லுங்கள். இப்போது அவனை கால் பண்ண சொல்லுங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னோம். இப்போ என்ன சொல்லணும்? நான் கால் பண்ணுனேன்னு சொல்லுங்கள். அதை மாதிரி நம்ம கால் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, நான் கால் பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ப்ளீஸ் லெட் ஹிம் நோ தட் ஐ கால்ட் ஹிம். ப்ளீஸ் லெட் ஹிம் நோ தட் ஐ கால்ட் ஹிம். நான் அவனுக்கு கால் பண்ணேன்னு அவனுக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் லெட் ஹிம் நோ, அவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்னன்னு? தட் ஐ கால்ட் ஹிம், நான் அவனுக்கு கால் பண்ணேன்னு. ஓகேவா? ப்ளீஸ் லெட் ஹிம் நோ தட் ஐ கால்ட் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா. இப்போ யாரோ கால் பண்ணுறாங்க, அவன் கால் பண்ணுறவங்க அங்கே இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க, ஏதாச்சும் சொல்லணுமா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, would you like to leave a message. would you like to leave a message. நான் ஏதாவது சொல்லணுமா, would you like to leave a message. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் கால் பண்ணீங்கன்னு நான் அவன்கிட்ட சொல்கிறேன். இப்போது யாரோ கால் பண்ணுறாங்க, அவங்க யாருக்காக கால் பண்ணாங்களோ அவங்க இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க, நீங்கள் கால் பண்ணீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I will let him know that you called. I will let him know that you called. I will let him know அப்படின்னா நான் அவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னன்னு? that you called, நீங்கள் கால் பண்ணீங்கன்னு. ஓகேவா? I will let him know that you called. ஓகேவா? கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.